ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது நீட் எக்ஸாம் 2025க்கு எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. சரிங்களா? அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகும்போது நம்மளோட ட்ரெஸ் கோட்ஸ் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஐட்டம் எல்லாம் கொண்டு போகவே கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நம்ம இந்த வீடியோ பதிவு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் 2025 இன்ஃபர்மேஷன் பவுச்சரில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 9ல் பார்டு ஐட்டம்ஸ் அண்ட் ட்ரெஸ் கோட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்டு ஐட்டம்ஸ் என்ன ஐட்டமில் வந்து கம்பல்சரி கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனி ஐட்டம் லைக் டெக்ஸ்டுவல் மெட்டீரியல் பிரிண்டர் ஆர் ரிட்டன், அதாவது நீங்கள் ரிட்டனாக எதுவுமே எந்த ஒரு விஷயமும் கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா? பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ், ஜாமெட்ரி, பென்சில் பாக்ஸு, பிளாஸ்டிக் பவுச்சு, கால்குலேட்டர், பென் ஸ்கேலு, ரைட்டிங் பேடு, பென் ட்ரைவ்ஸ், இரேசர், கால்குலேட்டரு, லாக் டேபிள், எலக்ட்ரானிக் டிவைசஸ், பென்னர், ஸ்கேனர், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கம்பல்சரி ஸ்ட்ரிக்டாக நாட் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ஹால் டிக்கெட் தவிர்த்து, ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சுக்க, உங்கள் ஹால் டிக்கெட் தவிர்த்து உங்கள் ஒரு ஐடென்டி ப்ரூஃப் கையில் கேரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கொண்டு போகக்கூடாது சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எனி கம்யூனிகேஷன் டிவைசஸ் லைக் மொபைல் ஃபோன், ப்ளூடூத், இயர்ஃபோன், மைக்ரோஃபோன், பேஜர், ஹெல்த் பேண்ட், அதாவது சிலர்லாம் நிறையா விஷயங்கள் ஹெல்த் பேண்டு, ஹெல்த் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அப்பப்போ ஃபாலோ பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஹெல்த் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட கண்டிப்பாக நாட் அலௌடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஐட்டம்ஸ் லைக்ஸ் வேலெட்டு, காகல்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், பெல்ட்டு, கேப்பு அண்ட் எக்ஸட்ரா, அதாவது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பர்ஸு, ஓகேங்க, பெல்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனி வாட்ச் ஆர் ரிஸ்ட் வாட்ச், பிரேஸ்லெட், கேமரா, அந்த மாதிரியாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது கிளியராக சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி வாட்சோ, நீங்கள் செயின் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் போட்டிருக்கக்கூடாது. ஓகேங்களா? கேமரா அந்த மாதிரியான எதுவுமே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எனி ஆர்னமெண்ட்ஸ் ஆர் மெட்டாலிக் ஐட்டம்ஸ், அதாவது எந்த மாதிரியான, இப்போது வந்து சில லேடிஸ் எல்லாம் பார்த்தா காதில் தோடு போட்டிருப்பாங்க, தங்க செயின் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிங்கு போட்டிருப்பாங்க. வாட் எவர் இட் இஸ், பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும், என்ன அந்த மாதிரியான அதர் ஐட்டம்ஸ், ஏதாச்சும் காஸ்மெட்டிக்ஸ், இந்த ஆர்னமெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் எதுனாலும் கம்பல்சரி ஸ்ட்ரிக்டாக நாட் அலௌடு. பிஃபோர் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அது எல்லாமே கழட்டி வீட்டில் பத்திரமா கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க. சரிங்களா? எனி ஃபுட் ஐட்டம்ஸ் ஓப்பன் ஆர் பேக்கடு ஆர் வாட்டர் பாட்டில்ஸ் எக்ஸெட்ரா, அதாவது எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டமும் வாட்டர் பாட்டில்ஸும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு அட்மிட் கார்டில் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அதில் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? Any other item which could be used for unfair means by hiding communication devices like microchip, camera, bluetooth devices etc. அதாவது நீங்கள் ஏதாவது இந்த பட்டனில் வைக்கிறது, இந்த என்ன சொல்லுங்க, காதில் சின்னதாக வைக்கிறது, அங்கங்கே ஏதோ சின்ன சின்ன மைக்ரோசிப்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கம்பல்சரி எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நோ அரேஞ்ச்மெண்ட் வில் பி மேட் அட் த சென்டர்ஸ் ஃபார் கீப்பிங் எனி ஆர்டிகல்ஸ் ஐட்டம்ஸ் பிலாங்ஸ் டு த கேண்டிடேட். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நான் இது கொண்டு போய் வச்சுக்கிட்டு தான் வந்து நான் வந்து இப்போ எக்ஸாம் பண்ணுவேன் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கூடவே கூடாதுன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் வியரிங் ஆர்டிகல்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் ஃபெய்த் ஆர் கஸ்டமரி, கல்ச்சரல், ரிலீஜியஸ், ஓகேங்களா, should report at the examination center at least 2 hours before the last reporting time so that there is enough time for that proper frisking without any inconvenience to the candidate while maintaining the sanctity of the examination. If upon the screening it is discovered that any candidate is actually carrying a suspected devices within the such items of faith, he or she may asked not to take into the examination hall. மீன்ஸ் அவங்க இங்கே என்ன கிளியராக சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ யாராவது இப்போது பார்த்திங்கன்னா அவங்க ரிலிஜியன் ஓரியன்டாக ட்ரெஸ் கோட் பண்ணியிருக்காங்க, கம்பல்சரி அப்படி தான் பண்ணிட்டு போவேன், அந்த மாதிரி யாராச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்துட்டு என்னென்னா 2 hours, இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக ரிப்போர்ட்டிங் டைம் வந்து
12:30 அந்த மாதிரி இது வருதுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து 10:30க்கே முன்னாடியே போயிடணும் அப்படின்னு சொல்லி 2 hours பிஃபோரே வந்துட்டு அவங்க கம்பல்சரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து மீன்ஸ் லேடிஸ் தனியான பர்சன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஜென்ஸுக்கு தனியாக செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டீட்டெயில்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடில் என்ன சொல்லியிருக்காங்க, த கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு ஃபாலோ த ஃபாலோயிங் ட்ரெஸ் கோட் வைல் அப்பியரிங் நீட் எக்ஸாமினேஷன். அதாவது லேட் எக்ஸாமினேஷன் வரும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹெவி க்ளோத்ஸு, லாங் ஸ்லீவ்ஸு அந்த மாதிரி எல்லாம் நாட் பர்மிட்டட் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் ஃபுல்லாக என்ன சொல்கிறேன் பைஜாமா பட்டி போட்டுக்குவேன், அந்த மாதிரி போட்டுக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூடவே கூடாது சொல்லியிருக்காங்க. So, however, the candidate come cultural or customary dresses at the examination center, they should report at least an hour before the last reporting time, that is 12:30 PM. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 12:30 PM கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் 12:30 PM சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு 2 hours முன்னாடி ஓகேங்களா அட்லீஸ்ட் an hour before. ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்லியாச்சு, அங்கே 2 hours சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் திங் ஒன்லி இங்கே ரிப்பீட்டட். ஓகேங்களா? 12:30க்கு முன்னாடி ஒரு 2 hours ஆர் 1 hour முன்னாடி நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் போயிட்டு உங்களுக்கு கல்ச்சுரல் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் ட்ரெஸ் கோட்ஸ் வியர் பண்ணியிருக்கீங்கன்னா போய் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அப்புறம் நீங்கள் செக் பண்ணி ப்ரியராகவே செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கம்பல்சரி பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்லீப்பர்ஸு ஓகேங்க சாண்டல்ஸ் வித் லோ ஹீல்ஸ் பர்மிட்டட். அதாவது நார்மலான ஹவாய் செப்பல்ஸ் அந்த மாதிரி ஓப்பன்டு செப்பல்ஸ் மட்டும்தான் வந்து அலோடு. அது போக வந்துட்டு எந்த ஒரு ஹீல்ஸ் இருக்கக்கூடாது, நார்மல் லோ ஹீல்ஸ் செப்பல்ஸ் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. ஷூஸ் ஆர் நாட் பர்மிட்டட், ஷூ போட்டு போகவே கூடாதுன்னு இருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் எனி டேவியேஷன் ரெக்வயர்ட் டியூ டு அன்அவாய்டபிள் circumstances, specific approval of NTA must be taken before the admit card are issued. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அன்அவைலபிள் சுச்சுவேஷன், மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குதுன்னா அது சம்மந்தமாக உங்களால் வந்து ஏதாச்சும் பண்ண முடியாது, நமக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் வேணும், சம் அதர் சப்போர்ட் வச்சு தான் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணோம்னா அது ரிலேட்டடாக நீங்கள் ப்ரியராகவே என்டிஏட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிஃபோர் அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த அப்ரூவலில் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிசைட் தட் த கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூட் பை த NTA strictly. This is will help NTA will in the fair conduct of the examination. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக 100% ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாமினேஷன் நம்ம 100% ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் ஏதாச்சும் இருக்குதுன்னா நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் அதை உங்களை NTAவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்க வந்துட்டு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து பதிவிட்டு வரும். நீங்கள் நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.